தத்புருஷாய வித்மஹ மகாசேனாய தீமஹி தன்னோ ஷண்முக பிரச்சோதயாத். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று ஆனி மாதம் முதல் திகதி ஜூன் 15 வியாழக்கிழமை. இன்றைய 12 ராசிகளுக்குண்டான பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, இன்பமும் துன்பமும் கலந்த நாளாக இந்த நாள் அமைகின்றது. இன்பம் சந்தோஷம் வரும்போது ஏற்றுக்கொள்கின்ற போல், துன்பம் கஷ்டம் வரும்போது எப்படி அதை எதிர்கொள்வது என்று சிந்திக்க வேண்டும். அப்போதுதான் அதை நாம் வெல்ல முடியும். பொதுவாக தைரியசாலிகளுக்கு உடல் உபாதைகள் வந்தால் சீக்கிரமாக சென்றுவிடும். பயம் கொண்டவர்களுக்கு அதே உடல் உபாதை வந்தால் அந்த உடல் உபாதை நீங்குவதற்கு நாளாகும். தன்னம்பிக்கை இருப்பவர்களே வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். அப்படியாக இன்றைக்கு நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலையும் சமாளிப்பதற்கு முடியும் என்ற தன்னம்பிக்கை இருக்க வேண்டும். நம்மை காப்பாற்ற தெய்வம் இருக்கின்றது என்ற இறை நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உங்களுக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய தெய்வம் லக்ஷ்மி கணபதி. ரிஷபராசி அன்பர்களே, சாதகமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. விருப்பங்கள் பூர்த்தியாகும். பெரியவர்களுடைய ஆசி கிடைக்கும். முக்கியமான தேவைகள் பூர்த்தியாகும். உங்களுடைய முக்கியமான கோரிக்கைகளுக்கு நல்ல அனுமதி, தேவையான மனிதர்களுடைய ஆதரவு இவையெல்லாம் கிடைக்க பெறும். நினைத்ததை செய்து முடிப்பீர்கள். இன்றைய நாளிலே நீங்கள் பெரிய பலனை அடைவதற்குண்டான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் தானாக வந்து சேரும். நல்ல செய்திகள் கூட கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள் நடந்தேறும். அனைத்தும் சாதகமாக நடக்கக்கூடிய இந்த நாளில் மேலும் நற்பலன் நடப்பதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். மிதுன ராசி அன்பர்களே, முடிந்த அளவிற்கு பொறுமையுடன் இருக்க வேண்டியது அவசியம். பொறுமையோடு கட்டுப்பாட்டோடு இன்றைக்கு நீங்கள் இருந்தால் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். குறிப்பாக பிறர் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய மதிப்பு உயரக்கூடிய வகையிலே நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். எவர் ஒருவர் சோதனைக்கு ஆளாகின்றாரோ அப்போதுதான் அனைவருடைய பார்வையும் அவர் மீது விழும். அவர் எப்படி அதை எதிர்கொள்கின்றார், வெளியே வருகின்றாரா என்று பார்ப்பார்கள். வெளியே வரும்போது நம்மை பாராட்டுவார்கள், இல்லை என்றால் நம்மை மறந்து விடுவார்கள். அப்படியாக இன்றைக்கு உங்களுடைய திறமைகளை நீங்கள் மொத்தம் பிரயோகப்படுத்தி பெரிய அளவிற்கு சாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆரம்பத்திலே வரக்கூடிய தடை, தாமதம், சோதனை இவற்றை எதிர்த்து நீங்கள் வெல்ல வேண்டியது அவசியம். அந்த அளவிற்கு மனோதிடம் சக்தி கிடைப்பதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர். கடகராசி அன்பர்களே, முடிந்த அளவிற்கு இன்றைய நாளிலே பொறுமை, கவனம் போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அலட்சியம், கவனக்குறைவை தவிர்க்க வேண்டும். மனதை கட்டுப்பாட்டுடன் வைத்து கொள்ள வேண்டியது அவசியம். மனசஞ்சலம், விரக்தி, வீண் பயத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. கடின உழைப்பு இருக்கும்போது கட்டாயமாக பலன் கிடைக்கும். முயற்சி தன்மை வருத்த கூலி தரும் என்பதை நினைவிலே நிறுத்த வேண்டும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கவில்லை என்றாலும், உடன் இருப்பவர்கள் உதவவில்லை என்றாலும் கூட நம்முடைய உழைப்பு, மனோதிடம் நம்மை சாதிக்க வைக்கும். இதை புரிந்து கொண்டு உழைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து மனதை அலைப்பாய விடாமல் நீங்கள் இருக்கும்போது இது பயனுள்ள நாளாக அமையும். இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர். சிம்மராசி அன்பர்களே, முடிந்த அளவிற்கு இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய பணிகளை நீங்களாகவே செய்து கொள்ள வேண்டியது அவசியம். பிறரை எதிர்பார்ப்பது, பிறரை நம்புவது இதை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்ப நண்பர்கள், குடும்ப நபர்கள், வாழ்க்கை துணை, குழந்தைகள் இவர்களை சந்தேகப்படவே கூடாது. அதே போன்று வெளிநபர்களை முழுமையாக நம்பிவிடக்கூடாது. புதியதாக சந்திப்பவர், சிறிது காலமே நம்முடன் தொடர்பில் இருப்பவர், அவரை முழுமையாக நம்பிவிடக்கூடாது.
அதே சமயத்தில் சந்தேக பிராணியாகவும் இருக்கக்கூடாது என்று கூறுவார்கள். அப்படியாக இன்றைக்கு உங்களுடைய முக்கியமான பணிகளுக்கு பிறரை நம்பாமல் எதிர்பாராமல் நீங்களாகவே செய்து கொள்ள வேண்டியது அவசியம். அதே போன்று உங்களுடைய ரகசியங்களை, உங்களுடைய குடும்ப விஷயங்களை, மனக்குறைகளை தேவையில்லாமல் பிறரோடு இன்றைக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் நம்முடைய விஷயங்களை பிறரிடத்தில் சொல்லாமல் இருக்கின்றோமோ அவ்வளவு நல்லது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சில சமயத்தில் ஆறுதல் சொல்ல வேண்டும். பெரிய கஷ்டங்கள் கூட பிறரிடத்திலே நாம் கூறும்போது அந்த கஷ்டம் மனபாரம் குறையும். அதற்கு தகுந்த நபரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படியாக நல்லவர் கெட்டவரை பிரிந்தறிந்து நீங்கள் நடந்து கொள்ளும் பொழுது இது சாதகமான நாளாக, பிரச்சனையற்ற நாளாக இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். கன்னிராசி அன்பர்களே, மிகச்சிறந்த பலன் தரக்கூடிய நாளாக இருக்கும். அனைத்து வகையிலும் ஏற்றம் உங்களை வந்து சேரும். கடின உழைப்பிற்கு பெரிய பலன் கிடைக்கும். இன்றைக்கு உழைப்பு குறைவாக இருந்தாலும் எதிர்பார்த்ததை விட அதிக பலன் கிடைக்கும். நல்ல லாபம் உங்களை வந்து சேரும். அனைவரும் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள், போற்றுவார்கள். அந்த அளவிற்கு சூழ்நிலை சாதகமாக இருக்கும். நீங்கள் என்ன படித்தீர்களோ அதுவே தேர்வாக வரும். என்ன உங்களுக்கு சிறப்பாக தெரியுமோ அது சம்பந்தமான பணியே உங்களுக்கு கொடுக்கப்படும். எது உங்களுக்கு விருப்பமோ அதுவே பிறரால் வழங்கப்படும். இப்படி இன்றைக்கு நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருப்பீர்கள். மேலும் நற்பலன் நடப்பதற்கு இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர். துளாராசி அன்பர்களே, கட்டுக்கோப்பாக கவனத்தோடு இருந்தால் சாதிக்கலாம். உங்களுக்கு தகுந்த விஷயங்கள் நடக்கும். ஆனால் நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். சில சமயங்களிலே நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை கூட அது நம்மால் முடியாது என்று தவற விட்டு விடுவோம். அதுபோன்று இன்றைக்கு செய்யக்கூடாது. பெரிய பொறுப்பு, கூடுதல் அதிகாரம், நல்ல வாய்ப்பு கொடுக்கப்பட்டால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று அனைத்தையும் நன்றாக கூர்ந்து கவனிக்கக்கூடிய தன்மையை இன்றைக்கு நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்படி செய்யும்போது எப்படி ஒரு பெரிய வாய்ப்பும் உங்களுடைய கை நழுவி போகாது. இன்றைய நாளிலே நீங்கள் மனக்கட்டுப்பாட்டோடு, கூர்மையான கவனத்தோடு, சுறுசுறுப்போடு இருந்தால் ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் உயரலாம். மனக்கட்டுப்பாடு வருவதற்கு, அனைத்தையும் சரியாக பார்த்து தெரிந்து அறிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் வருவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். விருச்சிக ராசி அன்பர்களே, நிறைய இடையூறுகளுக்கு பிறகு இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய பணிகளை முடிப்பீர்கள். இடையூறுகள், தடைகள், தாமதங்கள் வர வாய்ப்புண்டு. ஆனால் அதற்காக நீங்கள் சுணங்கி போய் விடக்கூடாது. எப்போது நமக்கு ஒரு தடை வருகின்றதோ அப்போதுதான் தீவிரமாக இருக்க வேண்டும். ஜோதிடத்தில் பார்க்கும்போது கூட ஒருவர் சரியான பிராயச்சித்தத்தை தெரிந்து கொண்டு அதை செய்ய முற்படும் போது தடைகள் ஏற்படும். அதை செய்துவிட்டால் பலன் கிடைத்துவிடும், அவர் நன்றாக இருப்பார். அதனால் தடைகள் ஏற்படும். மீண்டும் மீண்டும் முயற்சித்து அவர் தன்னுடைய பரிகாரங்களை, பிராயச்சித்தங்களை செய்துவிடும்போது அவருடைய பிரச்சனை முடிவுக்கு வரும். அப்படியாக இன்றைய நாளிலே உங்களுக்கு ஏதாவது தடைகள், இடையூறுகள் வந்தால் அதை எதிர்த்து நீங்கள் போராடி உங்களுடைய காரியங்களை செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது வெற்றி உங்கள் கைவசம் வந்து சேரும். இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லிங்கோத்பவர். தனுசு ராசி அன்பர்களே, அனைத்தும் சாதகமாக இந்நாளிலே நடந்தேறும். எதையும் நீங்கள் விருப்பத்துடன் செய்து முடிப்பீர்கள். உடன் இருப்பவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். பிறருடைய பிரச்சனைகள், சண்டைகள் இவற்றை இன்றைக்கு நீங்கள் தீர்த்து வைப்பீர்கள். சமாதானம் செய்வது, பிறர் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அவர்களுக்கு கருத்துக்களை எடுத்து சொல்வது, பிறருக்கு முன்மாதிரியாக நடந்து கொள்வது, அனைவரையும் நன்றாக வழி நடத்துவது, இப்படி மேலான குணங்கள் இன்றைக்கு உங்களிடத்திலே இருக்கும். ஒரே நாளிலே ஒருவருக்கு மேலான குணங்கள் வராது. ஆனால் சில சமயங்களிலே நமக்கு நல்ல சாதகமான எண்ணங்கள் இருப்பதும், சில சமயத்தில் எதிர்மறை எண்ணங்கள் இருப்பதும் வாழ்க்கையிலே நாம் கண்டிருப்போம். இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு தினமும் நாம் கண் விழிக்கும் போதும் ஒவ்வொரு மனநிலையிலே இருப்போம். சில நாட்கள் உற்சாகமாக நம்முடைய நாளை தொடங்குவோம், சில நாட்கள் சோம்பலாக நம்முடைய நாளை தொடங்குவோம். அப்படியாக இன்றைய நாளிலே நீங்கள் உற்சாகமாக நாளை தொடங்குவீர்கள். அனைத்தும் உங்களுக்கு சாத்தியமாகும்.
பிறருக்கு முன்மாதிரியாக விளங்குவீர்கள், நற்பலனை அடைவீர்கள். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குரு. மகர ராசி அன்பர்களே, கொடுக்கல் வாங்கலிலே மிக கவனமாக இருப்பது அவசியம். விலையுயர்ந்த பொருட்களை கையாளும் போது, முக்கியமான ஆவணங்கள் உங்கள் பொறுப்பில் இருக்கும்போது அவற்றை மிக பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். செயல் ஒன்றாக சிந்தனை ஒன்றாக இன்றைக்கு நீங்கள் இருக்கக்கூடாது. முடிந்த அளவிற்கு தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியம். வீண் பொழுதுபோக்கு, தேவையற்ற கேளிக்கை போன்ற விஷயங்களிலே நாட்டத்தை குறைத்து கொள்ள வேண்டியது அவசியம். இப்படியெல்லாம் இன்றைக்கு நீங்கள் கட்டுப்பாட்டோடு இருக்கும்போது பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். குறிப்பாக ஞாபக மறதி வராமல் இருக்கும். அதனால் காலை நேரத்தில் தியானம் செய்வது, தியான நிலையில் உள்ள தெய்வங்களை வழிபடுவது, பிறகு நாளை தொடங்குவது, இதை செய்தால் இது உங்களுக்கு பலனை தரக்கூடிய நாளாக அமையும். கும்பராசி அன்பர்களே, உயர்ந்த குறிக்கோள் இப்போது உங்களுக்கு வரும். சங்கல்பம் எடுத்துக்கொள்வீர்கள். திட சித்தம் இருக்கும். சாதிக்க வேண்டும் என்ற வைராக்கியம் உங்களிடத்தில் இருக்கும். உங்களுடைய குறைகள் அனைத்தையும் வெளியே தெரியாமல் பார்த்து கொள்வீர்கள் அல்லது குறைகளை போக்கிக் கொள்வீர்கள். நிறைகளை வளர்த்து கொள்வீர்கள் அல்லது நிறையுள்ளவர்களுடைய துணையை நாடுவீர்கள். இப்படியாக வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும். அனைவரும் பாராட்டும் உன்னதமான நிலையை அடைய வேண்டும், பிரபல்யம் அடைய வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களிடத்திலே இருக்கும். வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற ஆசை, ஆர்வம் உங்களுக்கு இருக்கும். அது நடப்பதற்கு, நீங்கள் உயர்வதற்கு இந்நாளிலே வழிபட வேண்டிய தெய்வம் ரங்கநாதர். மீனராசி அன்பர்களே, இந்நாளிலே ஆரம்பத்திலே தோல்வி ஏற்பட்டாலும் கூட பிறகு உங்களுக்கு வெற்றி கிடைத்துவிடும். அதாவது இன்றைக்கு நீங்கள் பாடங்களை கற்றுக்கொள்வீர்கள், அனுபவங்களை கற்றுக்கொள்வீர்கள். எது உங்களுக்கு தேவையான விஷயமோ அதுவெல்லாம் இப்போது தெரிய வரும். அனுபவம்தான் உலகத்தில் சிறந்த ஆசானாக இருக்கின்றது என்று கூறுவார்கள். அப்படியாக இன்றைக்கு எதுவெல்லாம் தவறு, எதுவெல்லாம் செய்யக்கூடாது என்ற விஷயங்களை தெரிந்து கொள்வீர்கள். உங்களுடைய அனுபவம் இப்போது அதிகரிக்கும். பிறரிடத்திலிருந்து நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள முன்வருவீர்கள். சிலர் தங்களுக்கு கஷ்டம் நேராமல் பிறருடைய கஷ்டத்திலிருந்து கூட பாடத்தை கற்றுக்கொள்வீர்கள். இப்படியாக நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய, அது உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குரு ராகவேந்திரர். இந்நாள் இனிய நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ಅನುಸರಣೆ BTM